இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அதனைத் தொடர்ந்து 41, 42 மரியாளை குறித்து அங்கே அவளுடைய விசேஷித்த குணங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மரியாள் அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறவளாக அவள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு இரட்சகரை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து நம்முடைய அரியணையிலே அமர்ந்து விட்டார் என்று சொன்னால், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறாரே, அந்த அளவிற்கு இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் விட்டு வேறு எந்த உலகத்தின் காரியங்களுக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு நம்முடைய இருதயத்தினுடைய வாசலை அடைத்து விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளாக உண்டாகிற மிகப்பெரிய ஒரு வாஞ்சை என்னன்னு சொன்னால், அவருடைய பாதத்தின் அருகே அமர்ந்து வசனம் கேட்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக, நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சமாக வருகிறதற்கு அவருடைய வசனங்களை கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவர் மாத்திரமே என்னுடைய இருதயத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இடம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், நமக்குள்ளாக அவர் வசனத்தின் மேலே ஒரு தனியாத ஒரு தாகம் உருவாகிறதை உணர முடியும். மரியாளும் அந்த காரியத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறதை, அந்த காரியத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இங்கே மரியாளினுடைய வாழ்க்கைகளை கற்றுக்கொள்ளுகிறோம். அதனைத் தொடர்ந்து யோவான் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை பார்த்தா, அங்கேயும் பாதத்திலே மரியாள் விழுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் எங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். பாதத்தில் விழுகிறார். இயேசுவின் பாதத்தில் விழும்பொழுது தன்னுடைய இருதயத்தின் குமுறல்களை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது? நம்முடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்கள், நம்ம இருதயத்தினுடைய ஜெபங்கள், நம்முடைய இருதயத்தின் பாரங்களை அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை மரியாளினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். 3 முறை அவள் ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். முதலிலே அவருடைய பாதத்திலே இருக்கும் பொழுது அவள் வேத வசனங்களை கேட்கும்படியாக, கற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறாள். அதனைத் தொடர்ந்து அவருடைய பாதத்தில் அவள் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அவனுடைய மரணம் என்னை மிகவும் பாதித்து இருக்கிறது, என்னை கலங்கடிக்க வைத்திருக்கிற என் இருதயம் எனக்குள்ளாக சோர்ந்து போகிறது, தொய்ந்து போகிறது என்கிற காரியத்தை அத்தனையாக அவள் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தில் என்ன பாரங்கள் இருந்தாலும், என்ன வேதனைகள் இருந்தாலும், எந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று இருந்தாலும், நம்முடைய கவலைகளையெல்லாம் அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்க மரியாளை போல கற்றுக்கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது ஒரு விசை அவருடைய பாதத்தில் அமருகிறாள். இப்பொழுது லாசர் உயிரோடு கூட வந்து விட்டான். லாசர் உயிரோடு கூட வந்ததை விசாரிக்கும்படியாக
அங்கே லாசருவோடு கூட பந்தி இருந்தவர்கள் பிஸியாக இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு பின்பாக மரிக்கப் போகிற அந்த சிலுவையினுடைய மரணத்தை நிறைவேற்ற போகிற காரியத்தை அறிந்தவராக அவர் தனிமையில் அமர்ந்திருக்கிறார். லாசரு எப்படி உயிரோடு கூட எழுந்தான், அவன் எங்கே இருந்தான் என்கிற எல்லா காரியங்களையும் விசாரிக்கும்படியாக லாசரு தான் அங்கே பெரிய கெஸ்ட்டு போல காணப்படுகிறான். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே என்பதை யோவான் 12:1 யோவான் தொடங்குகிறார். அந்த பாரங்கள் துக்கங்கள் நிறைந்திருந்த இயேசுவினுடைய அவருடைய இருதயத்தினுடைய பாரங்களை புரிந்து கொண்டவளாக அவருடைய பாதத்தில் அமர்ந்து வெளியேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தில் கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் பூசுகிறார். தலைமயிரினால் அவருடைய பாதங்களை அவள் துடைக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு ஆராதனைக்கு அடையாளமாக தன்னிடத்தில் இருக்கிற வெளியேற பெற்றதை அவருடைய பாதத்தில் வைத்து அவள் அங்கே அன்பு கூறுகிறதை பார்க்கிறோம். இயேசுவின் மேல் அத்தனையாக அன்பு கூர்ந்து உம்முடைய இருதய பாரத்தை நான் புரிந்து கொண்டேன் ஆண்டவரே, உம்முடைய பாடுகளை நிறைவேற்றப் போகிறீர், அதற்கு ஆதாரமாக நான் அந்த மரித்து போன சரீரத்தில் எப்படி ஒரு பரிமள தைலத்தை பூசுவார்களோ அதற்கு முன்னடையாளமாக நான் இந்த காரியத்தை செய்கிறேன், உம்முடைய இருதய வேதனையில் நான் பங்கு கொள்கிறவளாக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை உணர்ந்தவராக அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆராதனை செய்கிற மரியாதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டவர்களாக அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி இருக்கிற சகோதரரே, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு எதற்காக? நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே நம்மை குறித்து ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்களாக பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறாரே. மரியாதை போல ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக காணப்படுவோம். வசனத்தை தியானிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, அவருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக அவருடைய பாதத்தில் ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருந்து நாம் ஆண்டவருக்கென்று பணி செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணாமல்